ஏங்கல் நீ எங்களை நேத்து பார்க்க வரவே இல்ல? அதுவா, ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சின்ன பிரச்சனை தான். அதுக்கு போய் எங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. ஐயோ, அப்புறம் நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். பெரிய மனுஷிதான். ஏதோ நீ சொல்றத கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அது நீயும் வீராவும் இருப்பீங்கல்ல, அதே மாதிரிதான் அந்த குட்டிக்கும் வீராவுக்கும் அடிக்கடி முட்டிக்குது. இது இந்த டிவில ஒரு கார்ட்டூன் படம் எலியும் புனியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமே, அது பேர் என்னடா? டாம் அண்ட் ஜெர்ரி. அதேதான், அதே மாதிரிதான். நம்மளெல்லாம் வீரா எப்படி மிரட்டுவா, அவளை இவ மிரட்டிட்டு இருக்கா. சரியான வாளு. இவ சொல்ற எதையுமே அவ கேக்குறது இல்ல. ஆனா வீரா இல்லாம அவளாலையும் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, அவ இல்லாம வீராவாலையும் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ரெண்டு பேருக்குள்ளயும் அவ்வளவு பாசம். சரி, நான் கிளம்புறேன். யாராச்சும் பார்த்து வீராட்டா சொல்லிட்டு போறாங்க, அது தேவையில்லாத பிரச்சனையாகும். வரேன். பசிக்குது. இனிமே அப்படி கேட்க முடியாதுல்ல. சரி வரேன். மாறா, என்னது இது? உனக்கு பிடிச்ச கார பன்னீர் எடுத்துட்டு வந்த. மாறா, நேரத்துக்கு சாப்பிடு. பட்னியா மட்டும் இருக்காத, உடம்பு கெட்டு போயிடும். மாறா, சரி அழாத அழாத. ஓகே சரி, நேரத்துக்கு சாப்பிடு. மாறா, நீ உடம்பு பார்த்து. வரேன். இப்படிதான் ஒரு அரக்கன் ஊருக்குள்ள பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருந்திருக்கான். அரக்கன்னா யாரு? அரக்கன்னா இந்த காலத்துல ரவுடிங்க எல்லாம் இருக்காங்கல்ல, போற வரவங்களெல்லாம் அடிக்கிறது, தேவையில்லாம எல்லார்கிட்டயும் சண்டை போடுறது, அந்த மாதிரி எல்லாம் செய்யறவங்க தான். ஓ, டெவில். டெவில் தான். அப்ப எல்லாரும் போய் பார்வதி அம்மா கிட்ட எங்களை காப்பாத்துங்க, இவனால பெரிய தொல்லை தாங்கவே முடியல, யாரையும் நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஹெல்ப் கேட்டாங்களாம். பார்வதினா யாரு? அதான்டா சிவபெருமான் வைஃப். சக்தி. ஆமா, சக்தி தான். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பையன் முருகன் கையில வேலை கொடுத்துட்டு போய் அந்த அரக்கனை காலி பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. வாவ், ஃபைட்டா? ஆமா, சூரசம்காரம். முருகன் வந்தான், பெரிய ஃபைட். இந்த உலகமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபைட்ல அந்த அரக்கனை கொன்னு மக்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. சூப்பரா இருக்கு மலர் இந்த கதை. ஆனா நீயே எப்பவும் சாமி கதையா சொல்ற. சாமி தான் நம்மள காப்பாத்தோம், அப்போ அவங்க கதை தானே சொல்லணும். சித்தி எப்பவுமே ரியல் லைஃப் ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. அப்துல் கலாம், சச்சின் டெண்டுல்கர், MS தோனி, சிவன் நாடார், இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸ் தான் சொல்லுவாங்க. அது வாழ்க்கைக்கு, இது நம்பிக்கைக்கு. Hey! Hey! சார் சார் என்ன சார், குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல எப்படி ஓட்டுறான் பாரு ராஸ்கல்.
இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் சார். ஏங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்ல ஒன்றும் இல்ல. உனக்கு? ஆ. ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்ச நேரத்துல உயிரே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துல இடிச்சிருப்பான் போல. ரோட்ல வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து வாங்க. குழந்தைய கூப்பிட்டு வரீங்க, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா மேடம்? என்ன சின்ன மேடம், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ். சரி, பார்த்து பத்திரமா போங்க. ம், கூப்பிட்டு போங்க. வா. போலாமா? என்னமோ தப்பா இருக்கே. என்ன மலர் சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்ல. இப்ப நமக்கு ஒரு ஆபத்துன உடனே ஓடி வந்த ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாருல்ல, ரவுடி. அவரு ரவுடிலாம் இல்ல, அவரு நல்லவரு. நல்லவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். கடவுள் நமக்கு ஆபத்து வரும்போது நேரா வரமாட்டாரு, இந்த மாதிரி ஆளுங்களை தான் அனுப்புவாரு. ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா அப்புறம் பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். மலர், இங்க இருந்து நான் சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன், நீ கிளம்பு. இல்ல பாப்பா, ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடக்க பார்த்துச்சு. நான் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போறேன். ஐயோ என்ன மலர், இங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் பக்கத்துல வந்துட்டேன். கொஞ்சமாவது நான் சைக்கிள் ஓட்டிக்கிறேனே, தள்ளிட்டு வரதுக்கா இப்படி ஒரு சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் ஓட்டிட்டே போயிடுறேன். பாய் பாய். பாத்து.